கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிவோம் என்றால் அவர் வேறொரு தேற்றரவாளனை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்தில் அனுப்புவாராம். தம்மை நேசித்து தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமே கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமது வாழ்வில் இல்லை என்றால் நமது வாழ்வின் ஏதோ ஒரு பகுதியில் நாம் இன்னும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்றே பொருள்படும். பிரியமானவர்களே, இந்த தேற்றரவாளன் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் என்பவர் தேவனுடைய மற்றும் கிறிஸ்துவனுடைய ஆவியானவர். தேவனும் கிறிஸ்துவும் பரலோகத்தில் இருக்கின்றனர், ஆனால் ஆவியானவரோ நம்மோடு கூட இங்கே பூலோகத்தில் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார். நமது ஆவிக்குரிய அறிவு அனைத்தும், நமது ஆவிக்குரிய பலம் அனைத்தும், நமது ஆவிக்குரிய சந்தோஷம், சமாதானம், அன்பு அனைத்துமே ஆவியானவரிடமிருந்தே வருகின்றன. இதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை பார்க்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நமது புது பிறப்பு, நமது ஆவிக்குரிய புதிய ஜீவன் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தே வருகின்றன. தேவன் 3 நிலைகளில் அல்லது வடிவங்களில் வாழ்கின்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் எல்லோரும் ஒரே தேவன். ஆனால் இந்த உலகில் வந்த நம்மை தொடுகின்ற, நமக்குள் வாழ்கின்ற தேவனின் வடிவம் பரிசுத்த ஆவியானவராகும். பிதாவாகிய தேவன் கண்ணுக்கு புலப்படாதவர். குமாரனாகிய தேவன் மீண்டும் பரலோகம் சென்று விட்டார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே விசுவாசிக்கிற நம்மோடு கூட இருப்பவர். பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்முடனே கூட இருப்பார் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இயேசு தமது மரணத்துக்கு பிறகு தமது சீஷர்கள் தனித்து விடப்படக்கூடாது என்பதற்காக தம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ளுமாறு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். கிறிஸ்துதாமே இப்பூமியில் இருந்தபோது செய்த கிரியைகளை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் என்னும்போது அவரை நாம் நம்முடனே கூட இருக்கும் கிறிஸ்துவின் பிரசன்னமாக நினைத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து அன்று செய்ததை ஆவியானவர் இன்று செய்து வருகின்றார். பரிசுத்த ஆவியானவரின் வேலை கிறிஸ்து இந்த பூமியில் செய்த கிரியைகளை தொடர்ந்து செய்வதே. கிறிஸ்து சீஷரோடு இருந்தார், அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்து அவர்களுடைய போதகர், அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய போதகர். கிறிஸ்து தம்மை தாமே குறித்து சாட்சி கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்து தமது சீஷர்களை பலப்படுத்தினார், புத்தி சொன்னார், ஊக்கப்படுத்தினார். அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் நம்மை பலப்படுத்துகிறார், புத்தி சொல்லுகிறார், ஊக்குவிக்கிறார். கிறிஸ்து தமது சீஷர்களுக்காக என்னவெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்காகவும் செய்கிறார். ஆகவேதான் இயேசு இந்த பரிசுத்த ஆவியானவரை வேறொரு தேற்றரவாளன் என்று அழைத்தார். இயேசுவோ முதல் தேற்றரவாளன். இப்பொழுது அவருடைய இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் 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 அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. இயேசுவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கினவர். எங்கள் பாவ சாபங்கள், எங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர்.
ஆமா ராஜா, உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே. யூத ராஜ சிங்கமாப்பா நீங்க. எஸ்டடி எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவே. இந்த காலை வேளையிலும் கூட அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வல்லமை அதிகமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக. இந்த நாளிலும் நீர் கொடுக்கக்கூடிய அந்த கிருபை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீர் கொடுக்கிற அந்த கிருபை இந்த நாள் காலை வேளையிலும் அப்பா ராஜா தாகத்தோடு வார்த்தையை கேட்க அப்பா அமர்ந்திருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புதிய கிருபையை நீர் இந்த காலை வேளையிலே ஊற்றுவீராக. எஸ்டர்டே அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் கண்டடைகிறான். என் ஆண்டவராகிய இயேசுவை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே உம்மை கண்டடையட்டும். உம்முடைய முகத்தை தரிசிக்கட்டும், முகமுகமாய் உம்மை சந்திக்கட்டும். நீர் பேசுகிற தேவம் அல்லவா? உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் அல்லவா? ஜெபிக்கிற பொழுதே விண்ணப்பங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை கொடுக்கிற நல்ல தகப்பன் அல்லவா? பிள்ளையுடைய தேவைகள் இன்னதென்பதை அறிந்திருக்கிற பரமபிதா நீர் எவ்வளவு பெரிய தகப்பன், அதிக நன்மை செய்கிறவர். இந்த நேரத்திலும் அப்பா நன்மை செய்யக்கூடிய உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். கஷ்டத்தின் மத்தியில் நிற்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். உம்முடைய தயவு ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அப்பா அந்த இரக்கம் ஒவ்வொருவர் மேலும் உண்டாகட்டும். மனதுருக்கம் ஒவ்வொருவர் மேலும் உண்டாகட்டும். ஆமா ராஜா, நீர் எப்பொழுதெல்லாம் மனதுருகுகிறீரோ அப்பொழுதெல்லாம் அற்புதங்களை செய்கிறீர். இயேசுவே, இந்த நேரத்திலும் உம்முடைய அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் இறங்கட்டும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் அப்பா, நீங்க மகத்துவம் உள்ள உம்முடைய வல்லமை இந்த நாளில் இறங்குவதற்காக நன்றி அப்பா பிதாவே. இந்த நாளிலும் எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அவர் எவ்வளவா இருக்கிறார், அவர் என்ன வேலைகளை செய்கிறார், எங்களுக்கென்று அவர் என்னவெல்லாம் செய்ய அவர் திட்டம் வைத்து இருக்கிறார். எங்களுக்கென்று வாக்கு பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சீஷரோடு இருந்தார், அதே போல இன்றைக்கு எங்களோடு கூடவே இருந்து எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தி எங்கள் பாதையிலே நாங்கள் செம்மையான பாதையிலே நடக்க, சத்துருவின் கைகளில் இருந்து எங்களை மீட்டு எடுக்க, எங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய ஆயுதங்கள் வாய்க்காமல் போக, எங்கள் மேலே பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய அத்தனை வியாதி நோய் சாபங்கள் எல்லாம் நீங்கி போக நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக, எங்கள் அன்பு செல்லம் தேற்றரவாளனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நேசிக்கிற எங்கள் தேற்றரவாளன், எங்கள் உடன் பங்காளர், எங்களுக்குள் வாசமாயிருக்கிறவர், எங்களுக்காகவே வாழ்கிறவர், எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், எங்கள் கரங்களை பலப்படுத்துகிறவர், எங்கள் சிந்தையை பலப்படுத்துகிறவர், எங்கள் உள்ளத்தை பலப்படுத்துகிறவர், எங்களுக்குள் இருக்கும் ஆவியை அதிக ஊக்கமளித்து அதன் மூலமாக எங்கள் சரீரத்தை பலப்படுத்துகிறவர், எங்கள் நிந்தையை போக்குகிறவர், துயரப்பட்ட எங்களை தேற்றுகிறவர், நல்ல தேற்றரவாளனே. இந்த நேரத்திலும் யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவர்கள் மேல் அவங்க வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். யாரெல்லாம் கேள்வியோடு நிற்கிறார்களோ, ஐயோ என் வாழ்க்கை என்னவாகும், என் வாழ்க்கை கேள்வியாக இருக்கிறதே, ஒரு கேள்விக்குறியை போல இருக்கிறதே, நாளைய தினத்தை குறித்து நினைத்து பார்க்க முடியவில்லையே, இந்த காலை வேளை காலை பொழுது விடியும் என்று சொன்னார், நான் மனுஷர்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது, அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என் பிரச்சனைகள் எவ்வளவா இருக்கிறது, என் நிந்தை என்னை வேதனைப்படுத்துகிறது, நித்தமும் நான் சாகிறேன் என்று வேதனையோடு நிற்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய வல்லமை இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்வதாக. என் இயேசு எவ்வளவு பெரியவர், அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், அவர் எதையெல்லாம் சிலுவையில் தீர்த்திருக்கிறார் என்கிற தெளிவை கொடுத்து எங்களை பலப்படுத்தி அதன்படி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி எங்களை வழி நடத்தும் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரம் இந்த நேரத்திலும்
ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தெய்வ பிரசன்னம் இப்பொழுதே கண்களை மூடி ஜெபிக்கிற அப்பா, உன்னதத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி நிற்கிற இதயத்திலே அப்பா ஏக்கத்தோடு நிற்கிற இந்த வார்த்தையை கேட்டு எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா, எனக்காக யாராவது இந்த தேவனிடத்தில் ஜெபிக்க மாட்டார்களா, மன்றாட மாட்டார்களா என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கிருபையுள்ள தெய்வமே, இயேசுவே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, அப்பா, உமக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவாக நீர் மாத்திரமே நிற்க முடியும். எஸ் டாடி, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நல்ல கிறிஸ்து இயேசு, எங்கள் அன்பின் பரலோக தகப்பன், எங்களுக்குள் இருந்து எங்களை தேற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், எங்கள் அன்பு சிநேகிதன், இப்பொழுதே தெய்வ பிரசன்னத்தினால நீர் மூடுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. மக்கப்பட்டு போய் நிற்கிற பிள்ளைகளை நீர் மறுபடியும் இயேசுவே சீர்தூக்கி பார்ப்பீராக. புதிய வழிகளை உண்டாக்குவீராக. வழியே இல்லை என் வாழ்க்கைக்கு என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எஸ்டடி, கணவன் மனைவி பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயோ, என் வாழ்க்கையில் எனக்கு குழந்தை இல்லையே என்று அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எஸ்டடி, கற்பத்தை நீர் அடைக்கிறவர் அல்ல, கற்பத்தின் கனி உண்டாக்குகிறவர். பிள்ளை தாட்சி இல்லாதவளை பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவர். இப்பொழுதே கற்பம் தரிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே கருவிலே ஒரு பலன் உண்டாகட்டும், கற்பப்பையில் ஒரு பலன் உண்டாகட்டும், உம்முடைய இரத்தம் பாய்ந்து சொல்லட்டும். அப்பா, இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையில் யாரெல்லாம் வயிற்று பகுதியிலே இயேசுவே குழந்தைக்காக, குழந்தை செல்வத்துக்காக மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இப்பொழுது நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்ப்பாள் என்று சொன்னாள். அந்நாளை மகிழ்வித்த என் தேவன் இப்பொழுதே அப்பா கற்பத்தை நீர் தொடுவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த பலன் இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். எஸ்டாடி, ஆமா ராஜா, ஐயோ, நான் தரித்திரனானேன், என் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், என்னை எல்லோரும் ஏமாற்றினார்கள், நான் ஏமாற்றப்பட்டு நிற்கிறேன், என் கையில் ஒன்றுமே இல்லை, நானோ கடனில் சிக்கி தவிக்கிறேன். இந்த கடன் பிரச்சனையிலும் நெருக்கத்திலும் அங்கலாய்த்து நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி இரவெல்லாம் தூக்கமில்லாது கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மனதுருக்கத்தின் ஆவியானவரே, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் நீர். இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் அதிசயம் உண்டாகட்டும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொன்னவர். பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமானவரே, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருந்த அற்புதங்களை செய்கிறவரே, உடைய வல்லமை இப்பொழுதே வெளிப்படுவதாக. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இப்பொழுதுமே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ்டடி, மூளையில் கட்டி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கட்டி எப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. எஸ்டடி, வயிற்று பகுதியிலே காணப்படக்கூடிய கட்டிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே கட்டிகள் எல்லாம் மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. சரீரத்தில் எந்தெந்த பாகத்தில் இயேசுவே கட்டி வந்து இருக்கிறதோ, எஸ்டடி, அது எந்த கட்டியா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட கட்டியா இருந்தாலும் சரி, அதற்கு எந்த பெயரை வைத்தாலும் சரி, என் இயேசுவுக்கு அது ஒன்றுமில்லை. என் ஆண்டவராக இயேசுவுக்கு முன்பதாக அது ஒன்றுமில்லை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டிகள் இப்பொழுது மறைவதாக. ஓ ரிபதலபா ஷிக்கலபா ரிமா ஷகா லியா கூதா லியபொரி அந்தனதா. தேவ மகிமை இப்பொழுதே இப்பொழுதே இறங்கட்டும். அப்பா, எஸ்டடி, பரிசுத்த ஆவியானவரே, அபிஷேகிக்கிற ஆவியானவர், எஸ்டடி எஸ்டடி எஸ்டடி, ஒரு அபிஷேகம் இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. வியாதிகள் மறையட்டும், கை கால் வலிகள் மறையட்டும். எஸ்டடி, நரம்பு பிரச்சனைகள் மாறட்டும், எலும்பு பிரச்சனைகள் மாறட்டும். எஸ்டடி, சிறு குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் வியாதியோடு மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, குட்டி குழந்தைகளை இயேசுவை இப்பொழுதே நீர் தொடுவீராக. அப்பா, எஸ்டடி, பிசாசானவன் தன் கிரியைகளை எந்தெந்த குழந்தைகள் மேலே அவன் வைக்கிறானோ அவைகள் எல்லாம் நீக்கப்பட்டு போவதாக. சிறு குழந்தைகள் மேலே கைகளை வைப்பதற்கு பிசாசே உனக்கு அருகதை இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உன் கைகளை எடுத்துக்கொண்டு நீ ஓடிவிடு. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கட்டும். அப்பா, இறங்கட்டும். மாஸ்துலியா கலபர்ம கானுதலே குலி ரவஷி கனபரிபியா குனாதிலா. தேவ மகிமை
இப்பொழுது இப்பொழுது இந்த நிமிஷமே இறங்குவதாக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அக்கினி ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுதே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் அப்பா. சரீரங்களை மாற்றம். இதய வழியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எஸ்டடி இதயத்தில் கரங்களை வைத்துக்கொண்டு இந்த நேரத்திலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். என் இதய வலி எதுக்காக வருகிறது தெரியவில்லையே, என் நெஞ்சையெல்லாம் வலிக்குது என்று சொல்லி இயேசுப்பா பயந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். Be healed in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அற்புத சுகம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகத்தை கொடுக்கிற உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. எஸ் டாடி, உம்முடைய தழும்புகளால் சுகமானம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் இப்பொழுது சுகம் உண்டாவதாக. எஸ்டடி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை நேசிக்கிறவரே, என் தேவன் அன்பா இருக்கிறீர் அப்பா. நீர் அன்பாகவே இருக்கிறீர். நீர் அன்புள்ள தேவன். உடைய அன்பு இந்த கால வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. சூழ்நிலைகள் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவனாய் இருக்கிறீர். ஆமா ராஜா. எஸ்டடி யாரெல்லாம் இயேசுவே கடன் பிரச்சனையில் பாரத்தில் நெருங்கி அப்பா என்ன செய்யட்டும் என்று முழித்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாகட்டும், வேலைகளில் உயர்வு உண்டாகட்டும், தொழிலில் விருத்தி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், உம்மை விரும்புகிற பிள்ளைகள், உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இயேசுவே குறைவுகள் இருக்கக்கூடாதுப்பா. குறைவுகள் இருக்கக்கூடாது. என் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவு இருக்கக்கூடாது. ஒரு குறைவின்றி பார்க்கிற என் தேவன், ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற என் தேவன். எஸ்டடி அப்பா, அவருடைய பிள்ளையுடைய சுகத்தை விரும்புகிறவர், அவருடைய ஆரோக்கியத்தை விரும்புகிறவர் அப்பா. நீங்கள் இப்பொழுது மகத்துவமுடைய கரம் வல்லமையாய் செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் பற்றி பிடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபம் எங்கெல்லாம் போகுதோ, யாருடைய காதுகள் எல்லாம் கேட்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே இம்மானுவேல் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ராஜ்யத்தின் வல்லமைகள் இப்பொழுது இந்த காலை வேளையில் செயல்படட்டும் அப்பா. பிசாசின் ராஜ்யங்கள் முற்றிலுமாக இப்பொழுதே அவைகள் விலகி ஓடட்டும். பிசாசின் ராஜ்யங்கள் இப்பொழுதே குலைக்கப்பட்டு போகட்டும். அதன் கட்டுகள், அதன் கட்டிடங்கள், அதன் எழுப்புதல் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, புதிய வெளிச்சம், கிறிஸ்துவின் வெளிச்சம், அவருடைய முகத்தில் உள்ள பிரசன்னம், என் தேவனாகிய தேவன், என் கர்த்தாதி கர்த்தராகிய என் இயேசுவின் முகத்தில் உள்ள அந்த பிரகாசமான ஒளி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்திலும் இந்த காலை வேளையில் அது பிரகாசிக்கட்டும் சுவாமி. எஸ்டடி எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே இப்பொழுதே அந்த ஒளி ஒவ்வொரு முகங்களிலும் அது பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. எம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுடைய தலைகள் நிமிர்ந்து நிற்க நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதிங்க டேடி, இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமா ராஜா, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நீர் பதில் கொடுப்பீர். ஆமா ராஜா, விசுவாசத்தோடு தேடுகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீர். எஸ் டாடி, இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் சாட்சியோடு வாழ நீர் உதவி செய்வீராக. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை ஆசீர்வதிங்க. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி எங்களை அதிகமாய் நேசிக்கிற, எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே என் அன்பான பிதாவிடத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம்.
பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.